ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு வந்து கொத்தவரங்காய் வந்து வாங்கி நல்லா 2லேருந்து 3 முறை அலசி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் எல்லாமே மேல் பாகமும் கீழ் பாகமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பொடி பொடியாக இல்லைனாலும் கொஞ்சம் நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போல் மீதம் உள்ள காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பொரியலுக்கான மசாலா தயார் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 2 கைப்பிடி அளவு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கிட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதை எடுத்துகிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து கொத்தவரங்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாயில் 1/2 லிட்டர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணியை சேர்த்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காய் எல்லாமே நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துருவோம். நான் முழுமையாக கொத்தவரங்காய் வந்து சேர்த்துட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பை சேர்த்துக்கிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுறேன். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் இந்த காய் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதை செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது, நல்லா காய் வந்து கொதித்து வந்து வெந்து வருது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம் காய் நல்லா வெந்து வந்திருக்கான்றதை. காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டு நாம் வேக வச்சுருந்த காயை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து ஆற விட்டுருவோம். அடுத்து நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து கடுகு தான் சேர்க்க போகிறோம். கடுகு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரணும். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடும். அடுத்து சிட்டுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. அடுத்து 2லேருந்து 4 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததும் நம்ம இதை நல்லா எண்ணெயிலே வறுபட்டு வைக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுவோம். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போது கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த கொத்தவரங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்ட பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு வாட்டி மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து காயில் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து கலந்து விடுவோம். இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா இந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகணும். நம்ம காரம் எதுவுமே இனிஷியலாக போடலை. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம காரம் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம்.
ஸோ எல்லா மசாலாவையும் காயில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் ஆகிட்டு அடுத்து நான் வந்து வாசத்துக்கு கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், கொத்தவரங்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இதை நம்ம சூடாக ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா ரைஸோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.